எஸ்இஓவில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஆர்டிகல் சப்மிஷன், ப்ரொஃபைல் கிரியேஷன், சோஷியல் புக் மார்க்கிங், பிபிடி சப்மிஷன், பிடிஎஃப் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங், லைக் இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன். அதில் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நம்ம கான்டெக்சுவல் பேக்லிங்ஸ் வைப்போம். ஸோ கான்டெக்சுவல் பேக்லிங்ஸ் வைக்கும்போது என்னென்னா வந்து உங்களுடைய கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டு கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வரது தான் வந்து பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேஜோட இன்ஃபர்மேஷன் மற்ற வெப்சைட்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லிங்க்கை வச்சு நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் வந்து பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆங்கர் டெக்ஸ்ட் வைக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது வந்து 5% வந்து 5% வந்து மட்டும்தான் எக்ஸாக்ட் கீவேர்டு ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கணும். மீதி வந்து ஒரு 40% எப்படி இருக்கணும் வந்து பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கணும். 30% வந்து பிராண்டட் ப்ளஸ் அந்த கீவேர்டு ரிலவெண்ட்டானது ரெண்டும் கலந்தது மாரி இருக்கணும். லைக் கமர்ஷியலாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலான ஆங்கர் டெக்ஸ்ட் ஆர் நேக்கர்ட் யூஆர்எல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த எக்ஸாக்ட் கீவேர்டு ஆங்கர் டெக்ஸ்ட்டை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். 5% ஆர் 6% அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கூகுள் என்ன நினச்சிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த கீவேர்டுக்காக ரேங்க் பண்ணுறதுக்காக இந்த பேக்லிங்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்ரும், இல்லை வந்து பிளாக் பண்ணிடும், மேனுவல் ஆக்ஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக்லிங்ஸை க்ரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோட இது வந்து 30 டிஏ வந்து greater than 30 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்பாம் ஸ்கோர் வந்து ஒரு 7 to 10க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுடைய நீங்கள் போட போகிற பேக்லிங் சைட்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது, அவங்களோட டிஏ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கேட்டகரிக்குள்ளே அந்த வெப்சைட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பேக்லிங்க் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்படேட்டரோட பேக்லிங்க் எடுத்து ஹெச்எஃப்ஓ ஓவர் செம்ரஷ்லேயே போட்டுட்டு அவங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் பேக்லிங்க்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். லைக் கிளாஸிஃபை லிஸ்டிங்காக, லோக்கல் லிஸ்டிங்காக, இல்லை புக் மார்க்கிங்காக என்ன போட்டிருக்காங்க, என்ன கீவேர்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு பார்த்துட்டு அதை அப்படியே ஈக்குவலாக அப்படியே சேம் டிக்டோ நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து பேக்லிங்க் ரீட் ஆகி லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து கவலைப்படாதீங்க. லாஸ்ட் ஆனாலும் அதோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது நீங்கள் போடுற வெப்சைட் பொறுத்து, லைக் நல்ல குவாலிட்டியான சைட்டில் போட்டு லாஸ்ட் ஆனாலும் அதோட வேல்யூவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பேக்லிங்க்ஸுங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ், நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்இஓவில் வந்து பேக்லிங்க் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஸோ கண்டென்ட் தான் ரொம்ப மெயின். பேக்லிங்க்குங்கிறது ஒரு செகண்டரி ஃபிடில் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும், இல்லை பேக்லிங்க் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.